உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். திருமணத்துக்கு இதுவுமே ஒரு தடை அப்படின்னா எந்தெந்த இடங்களை சொல்லலாம்? ஒன்னா வேலை கரெக்டா இருக்கணும்பாங்க, இல்ல கலர் கரெக்டா இருக்கணும்பாங்க, இல்ல பையனுடைய ஹைட் கரெக்டா இருக்கணும்பாங்க. இதுல எதையாவது ஒண்ணு இல்லைன்னா ஒமிட் பண்ணிடுறாங்க. ஜாதகத்தை பாக்குறேன்னு வைங்களேன், 10 பொருத்தம் பார்த்து நட்சத்திர பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணா அது கல்யாணம் அல்ல. புரியுதுங்களா? கட்ட பொருத்தம் பார்க்கணும். நிறைய ஜாதகம் பாருங்களேன், கல்யாணமாய் 1 வருஷம் 1.5 வருஷத்துல பிரிவினைன்னு வர்றாங்க. அப்படி பார்க்கும்போது அவங்க ராகு கேது அச்சுக்குள்ள இடையில செவ்வாய் மாட்டிக்கு இல்லாட்டி சுக்கிரன் மாட்டிக்கு. அதையும் நல்லா கவனமா பார்க்கணும். கல்யாணத்தை நடத்துறதுக்கு எவ்வளவு சிரமங்கள் இருக்கு, அதை எப்படி பாக்குறீங்க? ராகு கேது அச்சுல சுக்கிரன் சிக்கி இருந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த கணவன் மனைவி வாக்குவாதத்தால பிரிஞ்சிடுவாங்க. செவ்வாய் சிக்கி இருந்தாலும் அந்த கணவன் மனைவி வாக்குவாதத்தால் பிரிஞ்சிடுவாங்க. வேப்பமரத்துக்கு படையல் போட்டு சாமி கும்பிட்டு வேப்பமரத்துக்கு மாலை போட்டா, பெண்ணானாலும் ஆனானாலும் வேப்பமரத்துக்கு மாலை கட்டிட்டாங்கன்னா அது அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கல்யாணம் ஆன மாதிரி. அவங்க மனமொத்த தம்பதியராக வாழ்வாங்க. பிரிவினை இருக்காது, வாக்குவாதங்கள் இருக்காது. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்கு தினம்தோறும் ஒவ்வொரு வகைகள பதில்களை பார்த்துக்கிச்சுக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா ஏஎல்பி ஜோதிடர் டாக்டர் ஸ்ரீகுரு பத்ம மகாலிங்கம் தான் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க. இவங்க கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம்மா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நிறைய பேருக்கு திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பெரிய கனவா இருந்துகிட்டு இருக்கு. ஒரு சில சச்சரவுகளுமே இருந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில வீட்டுல இந்த இடங்கள்லாம் குறையா இருந்ததுன்னா திருமணத்துக்கு இதுவுமே ஒரு தடை அப்படின்னா எந்தெந்த இடங்களை சொல்லலாம்? கண்டிப்பா நல்ல கேள்வி கேட்டீங்க. குருபிரமா, குரு விஷ்ணு, குருதேவா, மகேஸ்வர, குரு சாட்சாத் பரபிரம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. இதுவரை என்னை வழிநடத்தி அத்தனை குருமார்களுக்கும் பெரிய நமஸ்காரம். ஆதன் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அது என்னன்னா, திருமணத்துக்கு தான் எங்ககிட்ட நிறைய கொஸ்டின் வருது. எப்படின்னா, இப்போ எனக்கு எஸ்எம்எஸும் வருது, கமெண்ட்டும் வருது. புரியுதுங்களா? பதிவுகள் நிறைய திருமணத்தை பற்றி தான். எப்படின்னா, எங்ககிட்ட வர்ற ஜாதகத்தை கிட்டத்தட்ட என்னட்ட பெண் ஜாதகம் மட்டும் 23 வயசுலேருந்து 34 வயசு வரைக்கும் எங்கிட்ட பெண் ஜாதகம் மட்டும் ஒரு 600 ஜாதகம் இருக்குது. ஆமாம், 600 ஜாதகம் இருக்குது. என்ன பிரச்சனைனா, இப்போ ஒன்றுலையாவது அவங்க திருப்தி ஆகணும். ஒன்னா வேலை கரெக்டாக இருக்கணும்பாங்க, இல்லை கலர் கரெக்டாக இருக்கணும்பாங்க, இல்லை பையனுடைய ஹைட் கரெக்டாக இருக்கணும்பாங்க. இதில் எதையாவது ஒன்று இல்லைன்னா அவங்க ஒமிட் பண்ணிடுறாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. இப்படி இருக்குது. அதாவது ஒன்று திருப்தி ஆகணும்னா ஒன்றை விட்டால் தான் ஒன்று திருப்தி ஆக முடியும். ஆனால் அது சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கிறது நான் பொருத்தி கொடுத்துருக்கேன். நான் என்னோட ஆஃபீஸில் உட்கார வச்சு சிட்டிங் மீட்டிங் உட்கார வச்சு பேசி கன்வின்ஸ் பண்ணி பேசி நிறைய நடத்தி வச்சிருக்கிறேன். எனக்கு அதுக்காக திருமண பேரவையிலிருந்து, அதாவது திருப்பூரில் பாராட்டு விழாவும் கூட கொடுத்துருக்குறாங்க. அதில் 1 பவுன் காயின் கொடுத்தாங்க. நான் கோயிலுக்கு டொனேட் பண்ணிட்டேன். அதையே 1 பவுன் தங்க காயின் கொடுத்தாங்க, நான் கோயிலுக்கு டொனேட் பண்ணிட்டேன். இப்போ எப்படின்னா, நம்ம ஒரு ஜாதகத்தை பார்க்குறோன்னு வைங்களேன், 10 பொருத்தம் பார்த்து நட்சத்திர பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணால் அது கல்யாணம் அல்ல. புரியுதுங்களா? கட்ட பொருத்தம் பார்க்கணும். நல்லா கரெக்டாக கட்ட பொருத்தம் பார்க்கணும். நிறைய ஜாதகம் பாருங்களேன், கல்யாணமாய் 1 வருஷம் 1.5 வருஷத்துல பிரிவினைன்னு வர்றாங்க. அப்படி பார்க்கும்போது அவங்க ராகு கேது அச்சுக்குள்ள இடையில செவ்வாய் மாட்டிக்கு இல்லாட்டி சுக்கிரன் மாட்டிக்கு. அதையும் நல்லா கவனமா பார்க்கணும். இது மெயினாக கட்ட பொருத்தம் தான் நாங்கள் பார்ப்போம். இந்த கட்ட பொருத்தமும் லக்ன பொருத்தமும் எனக்கு சொல்லி கொடுத்து அந்த குரு மகானுக்கு, அதாவது கடகம் ராமசாமி ஐயா தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்களா. அதாவது கட்ட பொருத்தமும் லக்ன பொருத்தமும். அவருக்கு இந்த நேரத்தில் நம்ம ரொம்ப நன்றி சொல்லணும் கண்டிப்பாக. ஏன்னா அதன் மூலமாக தான் நான் நிறைய கல்யாணங்கள் நடத்தி வச்சிருக்கிறேன். அப்போ எப்படின்னா, ஒரு ஜாதகம் எங்ககிட்ட வருதுன்னு வைங்களேன், இன்னொருத்தருங்க ஜாதகம் பார்க்க வர்றாங்க. இப்போ இந்த ஜாதகம் பார்த்தவங்க என்ன சொல்லுவாங்க, அதே ஜாதியில் பொண்ணு வேணும் மாப்பிள்ளை வேணும்னு கேட்டால் அந்த ஜாதியில் வந்தால் கொடுப்பேன். எனி ஜாதி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுனாலும் எங்களுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஒரு பெண் ஜாதகத்தையும் கொடுத்துட்டு போவாங்க, ஆண் ஜாதகத்தையும் கொடுத்துட்டு போவாங்க. அப்போ எங்ககிட்ட இருக்கிற ஜாதகத்தை வச்சு அதை பொறுத்துவோம். அதான் சொல்கிறேன் பாருங்க, 930 ஜாதகம் ஆண் ஜாதகம் இருக்குது, 600 ஜாதகம் பெண் ஜாதகம் இருக்குது எங்கள் ஆஃபீஸில். இது நாங்கள் ஃப்ரீ சர்வீஸாக செஞ்சுட்ருக்குறோம். எப்படி ஃப்ரீ சர்வீஸ்னால், ஜாதகம் பார்க்க காசு வாங்கிக்குவோம். இந்த பதிவை கேட்டு நீங்கள் ஃப்ரீ சொன்னீங்களே அப்படின்னு கேட்பாங்க. அதனால் ஜாதகம் பார்க்க காசு வாங்கிக்கிறோம். ஆனால் பொண்ணு மாப்பிள்ளை அமைச்சு தர்றதுல காசு வாங்க மாட்டோம். 1 ரூபா கூட வாங்கக்கூடாதுன்னு எங்கள் அப்பா சத்தியம் வாங்கியிருக்காரு. வாங்கறதுல இப்போ வரைக்கும் போன மாதம் கூட ஒரு 13 கல்யாணம் பேசி முடிச்சோம். நாங்கள் எங்கள் ஆஃபீஸில் வச்சு தான் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறோம். அதனால் எங்ககிட்ட வர்ற ஜாதகத்தை
அவங்களுக்கு பொருந்துச்சுன்னா பொருந்தி உட்கார வச்சு பேசுவோம். இவங்க பொண்ணு வீட்டு நம்பரை அவங்ககிட்ட கொடுக்கலாமான்னு கேட்டுட்டு கொடுத்து, அதே மாதிரி மாப்பிள்ளை வீட்டு நம்பரை கேட்டுட்டு கொடுத்துட்டு, அப்புறம் அவங்களே உட்காந்து பேசுறனாலும் பேசிக்கலாம், நம்ம ஆபீஸ் வந்து பேசுறனாலும் பேசிக்கலாம். கான்ஃபரன்ஸ் போடுவாங்க 3 பேர், நான், அவங்க, பொண்ணு வீடு, மாப்பிள்ளை வீடு பேசி கொடுத்தோம்னா இது மாதிரி தான் பேசி பேசி கொடுத்து கல்யாணங்கள் நிறைய நடத்திட்டு இருக்கு. நிறைய இது வரைக்கும் நடத்திட்டு இருக்கு. இனிமேலும் இப்படிதான் நடத்துவோம். கண்டிப்பா நான் கூட ரீசெண்டா கேள்விப்பட்டேன், நீங்க இதுக்காகவே 2 பாராட்டு விழாக்கள்லாம் உங்களுக்கு நடத்தினதாகவும், கிட்டத்தட்ட ஒரு 7 வருடமாவே தொடர்ந்து இந்த விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கிறதாகவும், ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம இப்ப கல்யாணம் அப்படிங்கிறது வந்து ஆயிரங்காலத்து பயிர் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ஒரு கல்யாணத்தை நடத்துறதுக்கு எவ்வளவு சிரமங்கள் இருக்கு, அதை எப்படி பாக்குறீங்க மம்மி? அதாவது வந்து அந்த அந்த கணவன் மனைவி ஒத்துமையா இருக்கணும். மெயின் கான்செப்ட் அதுதான் நம்ம பார்க்கணும். பார்க்கும்போது என்னன்னா லக்னத்தை விட்டுறணும். ராகு கேது எங்க இருக்குன்னு பார்க்குறோம். ராகு கேதுக்கு மிட் பாயிண்ட்ல அச்சுல, ராகு கேது அச்சுல வந்து சுக்கிரன் சிக்கி இருந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த கணவன் மனைவி வாக்குவாதத்தால பிரிஞ்சிடுவாங்க. செவ்வாய் சிக்கி இருந்தாலும் அந்த கணவன் மனைவி வாக்குவாதத்தில் பிரிஞ்சிடுவாங்க. அப்படிப்பட்ட ஜாதகத்தை நாங்கள் அவங்ககிட்ட சொல்லிடுவோம். இப்படி சிக்கி இருக்குது, நீங்க வந்து கல்யாணம் பண்ணினீங்கனாலும் நீங்க பிரிகிற காலம் வரும், அதனால இதுக்குண்டான ஹோமமோ ஒரு பரிகாரமோ பண்ணிட்டு நீங்க அப்புறம் கல்யாணம் பண்ணுங்க. இல்லாட்டி நாங்க அந்த காலத்துல இருந்து என்ன பண்ணுவோம், இந்த வேப்பமரத்துக்கு படையல் போடுவோம். அந்த வேப்பமரத்துக்கு படையல் போட்டு வந்து நீங்க கல்யாணம் பண்ணலாம். வேப்பமரத்துக்கு படையல் போட்டு சாமி கும்பிட்டு வேப்பமரத்துக்கு மாலை போட்டா, பெண்ணானாலும் ஆனானாலும் வேப்பமரத்துக்கு மாலை கட்டிட்டாங்கன்னா அது வந்து அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கல்யாணம் ஆன மாதிரி. அந்த டைப்ல நாங்க அவங்களுக்கு ஒரு பரிகாரம் சொல்லி அதுக்கப்புறம் நாங்க அவங்களுக்கு முடிச்சு வைப்போம். முடிச்சு வைக்கும்போது அவங்க வந்து மனமொத்த தம்பதியராக வாழ்வாங்க. பிரிவினை இருக்காது, வாக்குவாதங்கள் இருக்காது. ஆனா கட்டத்தையும் லக்னத்தையும் கண்டிப்பா நல்லா கவனமா கவனிக்கணும். மெயினா அதுதான் மெயின் ஜாதகத்துல. இப்ப நிறைய பேருக்கு ஒரு 30 வயதுமே ஆயிருக்கும், ஆனா இன்னுமே வந்து அவங்களுக்கு அந்த திருமண தடை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருக்கும். அவங்க வந்து இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணா கண்டிப்பா உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த திருமண தடை விலகிடும் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம்? நல்ல கேள்வி கேட்டீங்க. இப்போ ஒரு 34 வயசாச்சு, பொள்ளாச்சியில ஒரு பொண்ணு, பெண் குழந்தை தான் அது. 34 வயசாச்சு, கல்யாணம் ஆகவே இல்லை. அப்புறம் அவங்க அம்மா வந்து எனக்கு ஒரு என்ன சொல்ற ஒரு ஃப்ரெண்டு மாதிரின்னு வச்சுக்கோங்க. அவங்க அம்மா வந்து ரொம்ப அழுதுட்டு ஆபீஸ்ல வந்து அழுதுட்டு கதை கேட்டாங்க. கதை கேட்டாங்க, ஜாதகத்தை கேட்டாங்க. அப்போ ஜாதகத்தை கேட்டுட்டு நான் ஜாதகத்தை பார்க்கும்போது அவளுக்கு லேட் மேரேஜ் தான் காட்டுச்சு. இப்போ நாங்க என்ன பண்ணுவோம்னா குருவை வச்சு பலன் பார்ப்போம். ஒரு சில சமயத்தில் ஏஎல்பி லக்னத்தை வச்சு பலன் பார்ப்போம். அப்போ பார்க்கும்போது அவளுக்கு 2 பக்கமே அவளுக்கு வந்து கொஞ்சம் லேட்டாக தான் காட்டுச்சு. இப்போ அவங்க அம்மாட்ட எந்த தாயுமே செய்ய முடியாது, செய்யவும் மாட்டாங்க. மிகப்பெரிய பரிகாரம் ஒன்று சொன்னேன். அது செஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 45 நாள்லயே அந்த பொண்ணுக்கு ஃபிக்ஸ் ஆயிருச்சு. ஆமா, அது வந்து அந்த பரிகாரம் எப்படின்னா இந்த பதிவுல கண்டிப்பா சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தை பார்த்து அவங்க அம்மா அப்பா கிட்ட தான் சொல்ல முடியாது. பெண்ணோட அம்மா அப்பா அல்லது மாப்பிள்ளையோட அம்மா அப்பா கிட்ட தான் அந்த பரிகாரத்தை சொல்ல முடியும். நம்ம இந்த பதிவுல சொன்னோம்னா அது வேற மாதிரி கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால அவங்கவுங்களுக்கு லேட்டா இருக்கிற யாருக்கெல்லாம் லேட்டா இருக்குதோ ஜாதகத்தை கொண்டு வரட்டு நம்ம அவங்கவுங்களுக்கு உண்டான பரிகாரத்தை சொல்லிடலாம். பரிகாரத்துக்கெல்லாம் பைசா கிடையாது, 5 பைசா கிடையாது. இந்த ஜாதகம் பார்க்கறதுக்கு மட்டும் ஃபீஸ் வாங்குறோம் நாங்க. ஆனா யாருக்கெல்லாம் லேட்டா கல்யாணமே ஆகலைன்னு வைங்களேன், அவங்க வந்து நீங்க ஜாதகம் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ரெமெடி கொடுத்துருவோம் நாங்க எங்க ஆபீஸ் மூலம். கண்டிப்பா மேம். இந்த மாதிரி ஒரு சில பேருக்கு வந்து இந்த மாதிரி பரிகாரங்கள் பண்ணணும் அப்படின்னாலும் பொது பலனா இருக்கும்ல மேம். இப்ப செவ்வாய்க்கிழமையில வந்து விளக்கு போட்டீங்கன்னா இந்த பிரச்சனைகள்லாம் நீங்கும். அந்த மாதிரி கல்யாண தடைக்கு வந்து என்ன மாதிரியான சின்ன சின்ன வீட்டுல இருக்கக்கூடிய பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி என்ன பரிகாரம் சொல்லலாம்? கல்யாண தடைக்கு பரிகாரம்னா கண்டிப்பா வந்து முருகனை தான் பிடிக்க சொல்லுவோம். முருகன் கோயிலுக்கு போய் வளம் 6 சுத்தி இடம் 6 சுத்தணும். முருகனை சுத்திட்டு சிதறுகாயும் போட்டு வரலாம், தீபம் ஏற்றிட்டு வரலாம், மாலையும் போடலாம். மாலை 2 மாலை வாங்கி கொடுத்து முருகனுக்கு போட்டுட்டு ஒரு மாலையை திருப்பி இவர் கழுத்துல போட்டார்னா மாலை இவர் கழுத்துல விழுந்த யோகத்துல மாலைகள் சூடும். அந்த மாதிரி மணி மாலைகள் கழுத்துல போட்டா கண்டிப்பா வந்து அடுத்து மாலைகள் வர வாய்ப்பு, சுப வேலை நல்லா நடக்கும். இல்லைன்னா யானை கிட்ட, ஐயோ யானை சொன்னோம்னா வம்பா போகுது. இப்பதான் திருச்செந்தூர்ல பெரிய சர்ச்சை ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் எல்லாம் எனக்கு என்ன சொல்லுவோம்னா யானை தும்புச்சங்கையில மாலை வாங்கி கொடுத்து அந்த தும்புச்சங்கையில மாலை ஆணுக்கு போட்டாலும் பெண்ணுக்கு போட்டாலும் மாலை சூடி வரும் அப்படின்னு ஒரு ஐதீகம் தாத்தா சொல்லுவார். அதை செய்ய சொல்லி நிறைய பேருக்கு செஞ்சிருக்கோம். அப்புறம் ஒரு சில ஜாதகர்களுக்கெல்லாம் ஆண்களுக்காகட்டும் பெண்களுக்காகட்டும் சிதம்பரம் போய் ரகசியம் பார்த்துட்டு வர சொல்லுவோம். அந்த சிதம்பரம் தெரியுமில்லங்க, சிதம்பரம் நடராஜர், அந்த கோவில்ல ரகசியம்னு ஒண்ணு காட்டுவாங்க. அந்த ரகசியத்தை போய் பார்த்துட்டு வந்தாலே அவங்களுக்கு திருமணம் கூடி வரும். இது வந்து எங்க தாத்தா ரொம்ப வருஷமா சொல்லிட்டு இருக்காரு. திருமணம் ஆகாத ஆணுக்கும் பெண்ணுக்கும் ரொம்ப வருஷமா, எனக்கு தெரிஞ்ச ஒரு 30 வருஷமா சொல்லிட்டு இருக்கிறாரு. திருமணம் ஆகாத ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் சிதம்பரம் போய் ரகசியம் நாங்க ஒண்ணு காட்டுவாங்க. சாமியை தரிசனம் பண்ணிட்டு ரகசியம் ஒண்ணு காட்டுவாங்க. அந்த ரகசியத்தை பார்த்துட்டு வந்தா கல்யாணம் ஆயிடும். வீட்டுல எந்த மூளை வந்து குறையா இருந்ததுன்னா அவங்க வீட்டுல வந்து திருமண தடை அப்படிங்கிறது ஆகுமா? கண்டிப்பா, நல்ல கேள்வி. அத வாஸ்து குறை வந்து கண்டிப்பா திருமண தடையை உண்டு பண்ணும். வீடுதான் நம்மளை இயக்கிட்டு இருக்குது, நம்ம வீட்டை இயக்கல.
வீடு எந்த பொசிஷன்ல இருக்குதோ அந்த பொசிஷன்ல தான் நம்மளை நாமே இயக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில பார்த்தா ஆணுக்குரிய இடம்னு பார்த்தீங்கன்னா வடகிழக்கு, பெண்ணுக்குரிய இடம்னு பார்த்தீங்கன்னா வடமேற்கு. இந்த 2 மூலையும் கரெக்டா இருந்தா தான் ஒரு வீட்டுல வடகிழக்கு குறையா இருந்துச்சுன்னு வைங்களேன், அந்த வீட்டுல அந்த ஆணுக்கு கல்யாணம் நடக்கல ரொம்ப சர்ச்சைகள் நடக்கும். வடகிழக்குல ரொம்ப குறை. என்ன குறைனா தேவையில்லாம படிக்கட் கட்டி வச்சிருவாங்க, பாத்ரூம் லெட்டின் கட்டி வச்சிருவாங்க. வடகிழக்கு மூலையில ஒரு ரூம் கட்டி அதுல வேஸ்ட் ஸ்டோர் ரூம் மாதிரி போட்டு வச்சிருவாங்க. அப்படியெல்லாம் போட்டு வைக்கவே கூடாது. போட்டு வச்சா என்ன ஆகும்னா அந்த பையனுக்கு நடக்க போற கல்யாணங்கள் எல்லாம் தடையாவே இருக்கு. வர்ற பெண்ணு தடையாவே இருக்கு. வர பெண்ணு பேசி முடிப்பாங்க, பேசி முடிச்சுட்டு தடையாயிரும், கல்யாணம் நடக்காது. அப்புறம் பொண்ணு வர்றக்கே தடையா இருக்கும். இந்த மாதிரி அது வடகிழக்கு மூலையில வந்து கரெக்டா வச்சிருந்தாங்கன்னா ஆணுக்குரிய இடம், அந்த இடத்துல வந்து கரெக்டா வச்சிருந்தாங்கன்னா ஆணுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆயிரும். இதே மாதிரி வடகிழக்குல ஜன்னல் வேணும், சூரிய ஒளி உள்ள வரணும், வடகிழக்குல காற்றோட்டம் வரணும், இந்த மாதிரியெல்லாம் இருக்கணும். வடகிழக்குல மரங்கள் இருக்கக்கூடாது. இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் வடகிழக்குல இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஆணுக்கு வந்து திருமணம் நடைபெறும். இதுவே பெண்ணுக்கு என்னன்னா வடமேற்கு மூலை. வடமேற்கு மூலையில என்ன பண்ணணும்னா, வடமேற்கு மூலையில நான் முன்னமே சொன்ன மாதிரி அட்டாளி போடக்கூடாது. அட்டாளினா என்ன, லோ ரூப் இருந்துன்னா கண்டிப்பா அந்த வீட்டுல கல்யாணம் ஆகிற ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் கல்யாணமும் நடக்காது. அப்ப அந்த இடத்துல வடமேற்கு மூலையில அந்த பெண் என்ன பண்ணலாம்னா ஒரு புது ஜம்காலம் வாங்கி அங்க படுத்தாங்கன்னா அவங்களுக்கு திருமணம் விரைவில் நடக்கும். அந்த இடம் குறையில்லாமல் இருக்கணும், நீண்டும் இருக்கக்கூடாது, குறுகியும் இருக்கக்கூடாது, சமசதுரமா இருக்கணும். அவங்க வீடு சதுரமா அல்லது செவ்வகமா இருக்கணும். அந்த இடம் நீண்டு இருந்தாலும் அதை கரெக்ட் பண்ணணும். நாங்க நிறைய வீடு போய் நாங்க கரெக்ட் பண்ணி கொடுத்துருக்கிற கல்யாணம் ஆகிருக்குது. பெண்ணுக்கு வடமேற்கு மூலை நிறைய வீட்டுல நீண்டுதான் இருக்குது. ஏன்னா படி கட்டிடுவாங்க, அந்த இடம் நீண்டு போயிடும். அதுக்கு சமமா ஈசானியத்துல சரி பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் சரி பண்ணி கொடுத்து நிறைய வீடு நாங்க போய் சரி பண்ணி கொடுத்து நிறைய பிள்ளைகளுக்கும் பையங்களுக்கும் கல்யாணம் ஆகிருக்குது. இப்போ இந்த மாதிரி வாஸ்துவை கத்துக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களை எப்படி மேம் காண்டாக்ட் பண்றது? அதாவது நம்மளது மகாகுரு வாஸ்து வகுப்பு நடந்துட்டு இருக்குது. ஒரு 7 இயர்ஸா நடக்குது நம்மளது. கொரோனாக்கு முன்னாடி வந்து ஜூம் மீட்டிங் இல்லை, கொரோனாக்கு முன்னாடி நேரடி கிளாஸ், கொரோனாக்கு முன்னாடி ஜூம் மீட்டிங்ல தான் நடக்குது. நிறைய படிக்கிறவங்க யாருன்னா இல்லத்தரசியல் படிக்கிறாங்க, இன்ஜினியர் படிக்கிறாங்க, அது பில்டர்கள் அவங்க படிக்கிறாங்க. பில்டர்கள்லாம் படிச்சு ரொம்ப யூஸா இருக்குன்னு நிறைய பதிவு போடுவாங்க. அப்புறம் அவங்களுக்கே தெரியாம ஒரு சில இடத்துல வந்து தேவையில்லாதெல்லாம் வச்சிருவாங்க. அப்புறம் படிக்க வந்தப்போ சொல்லுவாங்க, ஆமா நான் ஒரு நிறைய பில்டிங்ல எல்லாம் தப்பு பண்ணியிருக்கிறேன், இப்ப பரவாயில்ல கரெக்ட் பண்ணிக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லி இன்ஜினியரும் சொல்லுவாங்க, பில்டரும் சொல்லுவாங்க. இது மாதிரி ஒரு பில்டிங் போனோம், அந்த பையன் ஒரு சென்டரிங் பையன் கம்பி கட்டிட்டு இருந்தான். அந்த பையன் வந்து வாஸ்து படிச்சான். இன்னைக்கு கிட்டத்தட்ட அந்த பையன் ஒரு 30,000-40,000 மாசம் இன்கம் பண்றான் வாஸ்துவில். அதாவது சைட் ஒர்க் போய் பார்த்து வாஸ்துவில் 30,000 to 40,000 ரன் பண்ணிட்டு இருக்கான். அவனே சொல்லுவான், அந்த பையனே எங்ககிட்ட சொல்லுவான். அப்படி இப்போ நாங்கள் படிச்சு முடிச்சவங்களுக்கு அரசு பதிவேன்னு சர்டிஃபிகேட் கொடுக்குறோம். அந்த சர்டிஃபிகேட் வாங்கி அவங்க வச்சுட்டாங்கன்னா அவங்க வாஸ்து எங்க வேணா போய் பார்க்கலாம், யாரும் அவங்கள கேள்வி கேட்க மாட்டாங்க. ஏன்னா சர்டிஃபிகேட் வாங்கிட்டாங்க படிச்சு, அதனால அவங்கள கேள்வி கேட்க மாட்டாங்க. அதனால நம்ம கிட்ட வாஸ்து படிக்க வரணும்னு நினைக்கிறவங்க விரும்புறவங்க கண்டிப்பா வாஸ்து நிபுணர் ஆவாங்க. அதன் மூலம் வருமானம் ஈட்டுவாங்க. கீழே உள்ள நம்பருக்கு கான்டாக்ட் பண்ண சொன்னா சரிங்களா? எத்தனை நாள் கிளாஸ்? 7 நாள் கிளாஸ்மா. இது கேள்வி பதில் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா ஒரு 3 நாள் தொடர்ந்து நடக்கும். அந்த பேட்சில் உள்ள மாணவர்கள் அந்த பேட்ச்லயே இருப்பாங்க, ரிமூவ் பண்ணவே மாட்டோம். அடுத்த பேட்சுக்கு நாங்கள் போகும்போது இந்த பேட்சில் என்ன கேள்வி கேட்டாலும் பதில் கிடைக்கும். அவங்களுக்குள்ளேயே பதில் சொல்லுவாங்க, நானும் ஐயாவும் 2 பேர் கிளாஸ் எடுப்போம், 2 பேருமே பதில் சொல்லுவோம். அதனால அவங்கள வந்து கேள்விக்கு பதில் தரணுங்கிறதுக்காக அவங்கள ரிமூவ் பண்ணவே மாட்டோம். அடுத்தடுத்த பேட்சுகளுக்கு அப்படி அப்படியே இருக்கு, யாரையும் ரிமூவ் பண்ண மாட்டோம். அவங்களா ரிமூவ் பண்ணி போனா தான். அதே மாதிரி படிச்சு முடிச்ச மாணவர்கள் நாங்கள் ஃபீல்டு ஒர்க்குக்கு அனுப்புவோம். எங்ககிட்ட வர அப்பாயின்மெண்ட்டுக்கு ஒரு கோயம்புத்தூர்லேருந்து ஒரு மாணவர் படிக்கிறாருன்னு வைங்க, அந்த மாணவருக்கு எங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வந்துச்சுன்னா கோயம்புத்தூர்லேருந்து அந்த கோயம்புத்தூர் மாணவன் கூட ஒரு பழைய மாணவன், அதாவது படிச்சு முடிச்சு அனுபவ மாணவன் அனுப்புவோம் அந்த நியூ மாணவரோட. அப்போ அங்கே ஒரு கன்சல்ட் பேசுவோம்ல, அதை அவங்க 2 பேர்த்தையும் டிவைட் பண்ணி வச்சுக்க சொல்லுவோம். இதன் மூலம் வருமானமும் அவங்க ஈட்டலாம். அதனால தான் நம்மகிட்ட கேட்டு படிக்கிறாங்க. நிறைய பேர் வெளிநாட்டில் மலேசியாவிலேருந்து படிக்கிறாங்க, சிங்கப்பூர்லேருந்து படிக்கிறாங்க, துபாய், அயர்லாந்து, அமெரிக்கா எல்லாமே படிக்கிறாங்க. ஒரு 5-6 நாட்டில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து ஜூம்லேயே தான் படிக்கிறாங்க. கிளாஸ் போயிட்டே தான் இருக்குது. அதான் உங்களோட நேரத்தை ஒதுக்கி திருமண தடை அப்படிங்கிறது நிறைய பேர் வீட்டில் இப்போ வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒன்றா தான் இருக்கு. ஸோ அதுக்கு வந்து என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணலாம் அப்படின்னு நிறைய விஷயங்களை இன்னைக்கான நேர்காணல்ல சொல்லியிருந்தீங்க. ரொம்பவே நன்றிம்மா. நன்றிம்மா.